வணக்கம் மன்னவா. தங்கள் சித்தப்பா விதுரர் தங்களை காண வந்திருக்கிறார். அப்படியா? உடனே அழைத்து வா. ஆகட்டும் மன்னவா. ஆரங்கள் சித்தப்பா. வருகிறேன் புதல்வர்களே. ஐயா, ஆசனத்தில் அமருங்கள். சித்தப்பா, பெரியப்பா திருதராட்டிர மகாராஜாவும் அவர் மக்களும் மற்றும் அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? ஏன் தங்கள் முகம் வாட்டத்துடன் காணப்படுகிறது? காரணம்? தர்மா, எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள். நான் தங்களை நாடி வந்த காரியத்தை நினைத்துதான் மிகவும் விசனப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். விசனப்பட வேண்டிய அளவிற்கு அப்படிப்பட்ட காரியம் என்ன சித்தப்பா? எடுத்துரையுங்கள். குழந்தைகளே, பஞ்சகத்தால் உங்கள் வாழ்வை பறிக்க நினைத்து விட்டான் குழந்தைகளே, பஞ்சகத்தால் மற்றவர் வேலை அழிக்க நினைத்து விட்டான் துரியோதனன். அதற்கு அடிபணிந்து உங்களிடம் விடை பெற்றவரை அனுப்பி வைத்து விட்டான் திருதராட்டிரன். அதை நினைத்துதான் என் மனம் வேதனைப்படுகிறது. ஐயா, ஒன்றும் விளங்கவில்லை. சற்று விளக்கமாக கூறுங்கள். துரியோதனன் கட்டியுள்ள புதிய அரண்மனையை பார்ப்பதற்கும் அதில் நீ அவர்களுடன் சூதாடுவதற்கும் உன் தம்பிமார்களுடன் சகல பரிவாரங்களுடன் உடனே அழைத்து வர உன் பெரியப்பா திருதராட்டிரன் என்னை இங்கு அனுப்பி வைத்துள்ளார். என்ன? நான் வந்து கௌரவர்களுடன் சூதாட வேண்டும் என்று கட்டளையிட்டாரா என் பெரியப்பா? குருகுல வம்சத்தில் பிறந்தவர்களுக்கு தர்மம் இல்லையே. அப்படியே நான் வந்து அவ்விடத்தில் சூதாடினால் அவர்களுக்கும் எங்களுக்கும் ஏதாவது கலகம் ஏற்பட காரணம் உண்டாகாதா? ஐயா விதுரரே, தங்கள் வாக்கை நான் எப்பொழுதும் தட்டியதே இல்லை. இப்பொழுதும் அப்படியே நடந்து கொள்கிறேன். சூதாட வரவழைத்திருப்பது தர்மம் தானா? எல்லாம் அறிந்த தங்களுக்கு இது நியாயம் என்று படுகிறதா? தர்மா, சூது எல்லாம் பொல்லாங்களுக்கும் மூலக்காரம் என்பதை நானும் உன் தாத்தா பீஷ்மரும் எவ்வளவோ தூரம் எடுத்து கூறிவிட்டோம். அத்தனைக்கும் துரியோதனன் அசையவே இல்லை. ஆடியே தீர வேண்டும் என்று வாதிடுகிறான். அதை மகன் என்ற பாசத்தால் மறுக்க முடியவில்லை திருதராட்டிரன். உடனே அழைத்து வர கட்டளையிட்டு விட்டார். எனக்கு என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இனி உன் விருப்பம் எதுவோ அதன்படி செய். திருதராட்டிர மகாராஜாவை கட்டளை இட்டிருக்க தந்தை சொல் தவறிவிட்டான் தர்மன் என்ற பழிச்சொல்லை ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. ஐயா விதுரரே, சொக்கட்டான் பகடையாட வந்திருக்கிறார்கள். காந்தார தேசத்து மன்னன் சகுனி, அவன்தான் தலைவன். அவனே சூழ்ச்சியில் வல்லவன். பீவிம் சதி, சித்திரசேனன், சத்தியவிரதன், ரூமித்ரன், ஜெயன் ஆகிய ஐவரும் வந்திருக்கிறார்கள். சூழ்ச்சி, பெருஞ்சூழ்ச்சி. அண்ணா, சூதினால் வாதிட்டு வெற்றி கொள்ள வழிவிட்டு விட்டான் அந்த துரியோதனன். இனியும் நாம் சும்மா இருக்க கூடாது. உடனே கதாயுதத்தால் அவன் மண்டையை பிளந்து இந்த அண்டத்தை விட்டே ஒழித்தாக வேண்டும். இல்லையே நல்லவர்களை வாழ விட மாட்டான் அந்த நயவஞ்சகன். அடே தொடை நடுங்கி பயிரே, நெஞ்சிலே துணிவிருந்தால் நேருக்கு நேர் மோத வேண்டும். அதை விட்டு வஞ்சகத்தால் வெல்ல நினைப்பதா ஒரு வீரனுக்கு அழகு? அண்ணா, நாம் பொறுமையாக இரு. பெரியோர் வாக்கை மீறி நடப்பது தவறு. அமைதியாக இரு. அண்ணா, நம் பெரியப்பாவின் பேராசை குணத்தை பற்றி தெரியாத உங்களுக்கு? நம்மை சிறு வயதிலிருந்தே சீரழித்து வந்தான் துரியோதனன் என்று தெரியாத அவருக்கு தன் மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நல்லெண்ணம் கொண்டு ஆண்டாண்டுகாலமாக ஆண்டு வந்த அஸ்தினாபுரம் என்னும் அழகான பட்டணத்தை அவருக்கு கொடுத்து இந்த காண்டவசம் என்னும் காட்டை நமக்கு கொடுத்தாரே. இதிலிருந்தே புரியவில்லை நம் பெரியப்பா எப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்டவர் என்று. பாண்டவர் மீது பாசம் கொண்டிருந்தால் வஞ்சக சகனியின் நஞ்சு கிடந்த போதனையால் தன் மகன் துரியோதனன் சூதாட வாதிடுகிறான் என்று எண்ணாமல் நம்மை இப்பொழுதே அழைத்து வர ஆணையிட்டிருப்பாரா? அண்ணா, இதை சற்று எண்ணி பார்க்க வேண்டும். தம்பி மக்கள் மீது பாசம் காட்டுவது போல் நேசமிட மோச வழியில் நம்மை சிக்க வைக்க பார்க்கிறார்கள். துரியோதனா, உன் துஷ்டகுணம் உன்னை விட்டு இன்னும் விலகவில்லை. உன்னை காத்துக் கொள்ள கருவிக்கிறான் என்று கர்வம் கொள்ளாது.
காண்டீபமின் கையில் இருக்கும் வரை உன் கனவு ஒரு நாளும் பலிக்காது. இப்பொழுது நான் நினைத்தாலும் உன்னை நிர்மலமாக்கி விட வேண்டும் என்பது நினைவிருக்கட்டும். அர்ஜுனா, அமைதியாக இரு. விதி ஒன்று அப்படியே இருக்குமே, ஆனால் அதை வீரத்தால் வெல்ல நினைப்பது தவறு. பெரியோர் வாக்கை மீறி நடப்பது அதை விட தவறு. அமைதியாக இரு. அண்ணா, அர்ஜுனன் முதல் கொண்டே துரியோதனர்கள் நம்மை ஒழித்து கட்ட வேண்டும் என்று எத்தனையோ சூழ்ச்சி செய்தார்கள். அத்தனைக்கும் நாம் பொறுத்திருந்தோம். இனியும் நாம் பொறுத்திருப்போமானால் அந்த பொறுமை என்ற சொல்லுக்கு மதிப்பில்லாமல் போய்விடும். தம்பி நகுலா, பொறுமை கடலிலும் பெரிது. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினவர் காடாழ்வார் என்று நல்லோர் சொல்லியதை நாம் மறக்கலாமா? அமைதி என்பது ஆழ்கடலிலும் பெரிது. அதன்படி நடப்போமேயானால் அதன் பிறகு எல்லாம் ஆண்டவன் செயல். தம்பி சகாதேவா, உன்னுடைய கருத்து என்னவோ? அண்ணா, கூட இருந்தே குளிமறிக்கும் கோடியவன் சரணியின் வஞ்சக திட்டம் துரியோதனின் நெஞ்சத்தில் ஆளப்படிந்து விட்டது. இனி அவனை யாராலும் திருத்த முடியாது. சூதாட வர சொன்னால் வரமாட்டேன் என்று சொல்லக்கூடாது என்ற விரதம் பூண்டி இருப்பார் தாங்கள் என்பது சரணிக்கு தெரியும். இதை வைத்துத்தான் இந்த திட்டத்தை தீட்டியுள்ளார்கள். இனி நம் கையில் ஒன்றும் இல்லை. எல்லாம் அந்த நாராயணன் நடத்தும் நாடகமாகும். எது எப்படி இருந்த போதிலும் தங்கள் விரதத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். கேட்டீர்களா தம்பிமார்களா? எல்லாம் தம்பி சகாதேவன் கூறியதை நம்மால் நடக்கப் போவது ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொண்டீர்களா? ஐயா விதுரரே, சொக்கட்டான் பகடையாட தன் தம்பிமார்களோடும் மற்றும் சகல பரிவாரங்களோடும் புறப்பட்டு